சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகத்தில் ரிப்பன் பில்டிங்ல ஒரு பெரிய வார் ரூம் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க வந்து பல்வேறு அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அங்க சென்னை கார்ப்பரேஷனுடைய வார் ரூமிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சங்கரன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அங்க அவருடன் சென்னை கார்ப்பரேஷனுடைய கமிஷனரும் அவருடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறேன். சங்கரன், அங்க அந்த ஒரு வார் ரூம்ல அந்த அலுவலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கண்காணித்து வருகிறார்கள், என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சங்கரன். வார்த்து புயல் இன்று பிற்பகல் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் சென்னையை பொறுத்தவரை விரிவான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள். சென்னையில் உள்ள அனைத்து வார்டுகளிலும் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு, அதாவது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரிகள் அனைத்து மண்டலங்களிலும் தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்குவதற்கான அதாவது 167 முகாம்கள் பல்வேறு இடங்களில், குறிப்பாக சென்னை கடற்கரையோர பகுதிகளில் நிறைய முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு பொதுமக்கள் தங்குவதற்கு உணவு மற்றும் அதேபோல் மருந்து வசதிகள், அவர்களுக்கான தேவையான அனைத்து வசதிகளும் அந்த முகாம்களில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சென்னை மாநகரில் தொடர்ந்து கனமழையும் தீவிரமான காற்றும் வீசி வருகிறது. சென்னை மாநகரில் தற்போது எந்தெந்த நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு கார்த்திகேயன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நம்ம கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். சார் வணக்கம் சார். இப்போது இந்த வார்த் புயல் இன்னும் சற்று நேரத்தில் பிற்பகலில் கரையை கடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இதையொற்றி சென்னை மாநகராட்சி எந்தெந்தமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காரு பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம 176 ரிலீஃப் சென்டர்ஸ் தயார் நிலையில் வச்சுருக்கோம். இப்போதைக்கு 30 ரிலீஃப் சென்டர் ஆக்டிவாக இருக்குது. அதில் மோர் தென் 400 பேரை கொண்டு வந்து வச்சுருக்கோம். லோ லையிங் ஏரியாவில் இருக்கிற கடற்கரை பகுதியில் இருக்கிற தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள கொண்டு வந்திருக்கோம். இன்னும் சில பேர் வர்றதுக்கு தயங்குறாங்க. அவங்க தயவுசெய்து தாழ்வான பகுதியிலிருந்து இந்த முகாம்களுக்கு உடனடியாக வரணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். மக்கள் ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வராமல் இருக்கிறது பெட்டர். பட் வேலையை இருக்கிறவங்க வேணால் வரலாம். 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கரையை கிடக்கும்ன்று எதிர்பார்க்குறோம். அதான் வானிலை ஆய்வு மையத்தில்னு சொல்கிறாங்க. ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். காற்று பலமாக இருக்கிறனால தலைக்கு மேலே ஏதாவது பொருள்கள் பறக்குதா, இது அதனால் ஆபத்து ஏற்படுதான்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதர்வைஸ் மாநகராட்சி தயார் நிலையில் இருக்கும். நம்ம ரிலீஃப் சென்டரில் இப்போ வர்றவங்க எல்லாருக்கும் காலையில் உணவு வழங்கிட்டோம். உணவு வழங்குறதை நம்ம மானிட்டர் பண்ணிருக்கோம். மதியம் உணவு வழங்க போகிறோம். குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறோம். மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். முன்னெச்சரிக்கையாக இருக்கும் சார். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரம் முழுக்க ஒரு இரவு முதலே ஒரு பலத்த காற்று வீசி வருது. ஸோ இதனால் இது வரைக்கும் சென்னை மாநகரங்களில் ஏதாவது ஒரு கட்டடம் ஏதாவது இடிஞ்சு விழுந்திருக்கா, மரங்கள்லாம் விழுந்திருக்கா, அல்லது வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழல. அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்தான நிலைமை இது வரைக்கும் ஒன்றும் வரல. பட் இது வரைக்கும் 16 மரங்கள் விழுந்திருக்கு. அந்த 16 மரங்களில் 12 மரங்களை ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் 2 மரங்களுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணுறோம். மரங்கள் ஆபத்தான நிலைமையில் யாருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்றதையும் பார்க்குறோம். ப்ளஸ் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணுன்றதையும் மானிட்டர் பண்ணுறோம். போக்குவரத்து காவல்துறையினரும் எங்கள் கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க. அவங்களோடையும் சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றிருக்கோம் நம்ம. சார், இப்போதை இந்த பணிகளில் சென்னை மாநகராட்சி தரப்பில் எத்தனை ஆயிரம் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இது வரைக்கும் 18,000 ஊழியர்கள் இந்த பணியில் ஏற்படுறாங்க. அதாவது நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாற்றிட்டு இருக்காங்க. ரோடு தொழிலாளிகள் பணியில் இருக்கிறாங்க. இவர்கள் இல்லாமல் நம்ம கான்ட்ராக்டில் எடுத்த எம்ப்ளாயீஸும் நம்மகிட்ட பணியில் இருக்காங்க. 18,000 ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் இந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க. விடிய காலில் தொடங்கி இப்போது தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இரவு வரை இவர்கள் பணியில் இருப்பாங்க. இவர்களை கண்காணிக்கிறதுக்கு பல்வேறு மட்டங்களில் உயரதிகாரிகள் இருக்காங்க. நானும் இங்கே இருக்கேன். எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, அவர் தான் டீம் லீடர், அவரும் இங்கே இருக்கார். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிருக்கோம். அரசாங்கத்திலிருந்தும் உயரதிகாரிகள், தலைமைச் செயலகத்திலிருந்தும் தலைமைச் செயலாளர், ஆலோசகர் உள்பட உயரதிகாரிகள் இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. சார், இப்போ கனமழை பெய்தால் அதிக அளவில் தண்ணீர் தேங்கிச்சுன்னா பொதுமக்களை அங்கே மீட்பதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இது வரைக்கும் சென்னை மாநகரில் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கு, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். நம்மகிட்ட 3 NDRF டீம் வந்திருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்லேருந்து. அவர்களையும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். அவர்களோட படகு இருக்குது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து படகுகள் வச்சுருக்கோம். நம்ம ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து படகுகள் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பெய்த மழையில் இன்னும் படகுல போய் யாரையும் கூப்பிட்டு வர மாதிரியான நிலைமை வரல. ஏன்னா இன்னும் மழை நிறையா இன்னும் பூமியில் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரல. பட் எங்கேயாவது நீங்கள் சொன்ன மாதிரி குடிசைகளோ இல்லது கட்டடங்களோ இடிந்து விழுந்துட்டா, அந்த மாதிரி ஆபத்தான நிலைமையில் இருக்கிற பழைய கட்டடங்கள் இருந்துச்சுனாக்கா வேணால் அவர்களை நாங்கள் மூட்டி வர வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஆபத்தான பழைய கட்டடங்களில் இருக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா தயவுசெய்து இப்போவே வெளியில் வந்துட்டு பாதுகாப்பான பகுதிக்கு போயிடுறது நல்லது. அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
ஸோ இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையர் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது என்னன்னா, தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த முகாம்களுக்கு திரும்ப வேண்டும். அங்கு தேவையான ஏற்பாடுகள் செய்திருப்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம். சில மக்கள் வந்து தயக்கம் காட்டுறாங்க, தயக்கம் கூடாது, எல்லாரும் வந்து உடனடியாக வந்து அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முகாம்களுக்கு வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே இந்த சென்னையில் வந்து தாழ்வான பகுதிகள், அதாவது சைதாப்பேட்டையில் கடந்த ஆண்டு மழையின் போது அந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மிக கடுமையாக ஒரு பாதிப்புக்கு ஆளானார்கள். எனவே அந்த பகுதி முழுவதும் அந்த சென்னை கடற்கரை ஒட்டிய உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து ஒரு அறிவிப்புகளும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக முகாம்களுக்கு திரும்ப வேண்டும் என்பது அவர் விடுத்த கோரிக்கையாக இருக்கிறது.